பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல். நான் வந்துட்டு உங்களை தேடி நீங்கள் நினைப்பீங்க கண்ணுக்கு அழகாக குளுமையாக கோடிக்கணக்கு வீடியோ இருக்குது, இந்த ரிப்பேரிங் வீடியோலாம் நான் எதுக்கு பார்க்கணுன்னு. அது பார்க்கும் போது தான் உங்களுக்கு அழகாக இருக்கும். ஆனால் என் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்றைக்காவது வீட்டில் ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை ஆகிட்டுனா கண்டிப்பாக உங்களுக்கு சின்ன விஷயத்துலாவது என் வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இது வந்து கோதுமை மாவு அரைக்கிற ரைஸ் மில்லோட மோட்ரு. ஓடிக்கிட்டே இருக்கும்போது டக்குன்னு நின்றுட்டு நாங்கள் செக் பண்ணி பார்த்துக்கிட்டு இருப்போம். அதில் ஒன்றும் புரியல. ஏன்னா அப்போ மற்ற வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும் போது ஒரு கூலர் ஃபிட்டிங் பண்ணிக்கிட்டே இருந்தோம். இடையில பூந்து இவர் கொஞ்சம் செக் பண்ணி விட்டு சொல்லிடுங்க என்ன பிரச்சனை கேட்காரு. நானும் ஒரு நாளைக்கு 50-60 வீடியோ பார்க்கேன். நான் அதுலேருந்து எனக்கு எது யூஸாக இருக்கோ அந்த வீடியோ தான் நான் சூஸ் பண்ணி பார்ப்பேன். அதுக்காக நீங்கள் அவங்க வீடியோ பார்க்க வேண்டாம்னு நான் சொல்லலை. என் வீடியோ பார்த்தா உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன தப்பாக நினைக்காதீங்க. அடுத்து ஒரு தண்ணி மோட்ரு அவர் தான் கொண்டு வந்தார், அதையும் செக் பண்ணிடலாம். நீங்கள் என் வீடியோ மட்டும் பாருங்கள், அடுத்த வீடியோ பார்க்குன்னு சொல்லலை. அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி எனக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கன்னு என்னோட உங்களிடம் நான் பணிவாக வேண்டி கொள்கிறேன். சின்னதாக ஒரு ரிக்வெஸ்ட் தான். அதனால் இப்படி நான் சொல்லிட்டேன்னு என் வீடியோ பார்க்குறத கை விட்டுறாதீங்க தயவு செஞ்சு சொல்கிறேன். ஆமாம், எங்கேயாவது ஒரு இடத்துலையாவது என் வீடியோ உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். அதனால தான் நான் ரிக்வெஸ்ட் பண்ணுறேன். நேற்று கூட ஒரு வீடியோ போட்டிருந்தேன், வீட்டில் ஜாரு நம்ம மசாலா அரைக்கும்போது ஒழுகிச்சுன்னா நம்ம என்ன செய்யணுன்னு. அதை பார்த்து சின்ன சின்ன டிப்ஸ் தான் எனக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன வீட்டு வேலை சமையல் வேலைலாம் போடுறேன். அதையும் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். அதுவும் இல்லைனா கூட இவரை பார்க்க பாவமாக இல்லையா எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை பார்க்காரு, அதுக்காக சப்போர்ட் பண்ணுங்கள். தண்ணி மோட்ரு ஸ்டார்ட் ஆகிட்டு நாங்கள் தண்ணி மோட்டரில் பெருசாக எதுவும் செய்யலை, சின்ன கேப்பசிட்டி தான் சேஞ்ச் பண்ணுவோம். அதனால தான் ஸ்டார்ட் ஆகிட்டு. நான் பாருங்கள் என் பசங்களையும் காட்டுறேன், என் மூஞ்சியும் காட்டுறேன். மூஞ்சி காட்டாமல் மூஞ்சி காட்டாமல் மூஞ்சி காட்டாமல் வீடியோ போடுறவங்களுக்குலாம் சப்போர்ட் பண்ணுவீங்க. நான் மூஞ்சியை காட்டுறேன், என் வீட்டை காட்டுறேன், என் கிச்சனை காட்டுறேன், என் கார்டனை காட்டுறேன், என் ட்ராவலிங்கை காட்டுறேன், என் பசங்களை காட்டுறேன், என் மனவர்த்தை ஷேர் பண்ணுறேன். அப்போ நீங்கள் சப்போர்ட் பண்ணவும் பண்ணக்கூடாதா? நியாயமான விஷயம் தானே. அதுக்காக கண்டிப்பாக பாருங்கள். என் வீடியோவில் ஏதாவது ஒரு இடத்துல உங்களுக்கு பெனிஃபிட் கிடைக்கும், சரிங்களா? ரிப்பேர்லி ஆகட்டும், இல்லை நான் நிறைய வளவலன்னு பேசுகிறேன், ஏதாவது ஒரு இடத்துல உங்களுக்கு ஒரு பேச்சு திறமையிலையும் ஏதாவது நடக்கும். கண்டிப்பாக பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள், சரிங்களா? என் பிள்ளைங்களுக்கெல்லாம் நல்லா சூப்பராக தூங்கிட்டு இருக்காங்க. ரொம்ப நாள் கழித்து இந்த ரைஸ் குக்கருக்கு எங்களுக்கு ரிங் கிடச்சிட்டு, இந்த ரைஸ் குக்கரோட மூடி இந்த ரிங் கிடைக்காம இருந்தது. கஸ்டமருக்கு கால் பண்ணி சொல்லணும் வந்துட்டுன்னு. ஒரு வாரம் இங்கே தான் கிடக்கு, ரிங் இல்லைன்னு செட் ஆகலன்னு ரிங் வாங்கி நம்ம செட் பண்ணியாச்சு. இதையும் பாருங்கள், இங்கேருந்து காற்று போச்சு, இந்த வால் சேஞ்ச் பண்ணுங்கள். இன்னெல்லாம் உங்களுக்கு டிப்ஸ் சொல்கிறேன். இன்னும் இந்த மாதிரி மேலே வந்து இதுக்கு ஒரு கேப் இருக்கும், இந்த கேப் இல்லைன்னா கண்டிப்பாக கேப் போட்டுக்கோங்க. இல்லைன்னா இது வழியாக இந்த துவாரம் வழியாக எல்லாம் தண்ணி ஒழுகும். எவ்வளோ டிப்ஸ்லாம் கொடுக்க என் வீடியோ எதுக்கு பார்க்க மாட்டேங்கிறீங்க? பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க தங்கங்களா. அப்போ நமக்கு அடுத்த வேலை இந்த வேலை தான். இப்போ நம்ம அண்ணாச்சிக்கு போயிடுவார். இப்போ வந்து இந்த கோதுமை மாவு அரைக்கிற மோட்ரு எடுத்து கீழே வச்சாச்சு. இது வேலை நாளைக்கு தான் ஆகும். இதுக்குள்ளே ஜாமான் எங்கள்கிட்ட இல்லை. இப்போ வாங்க இன்னொரு கருத்து சொல்கிறேன். இப்போ கஸ்டமர் வந்து இந்த மூடி கொண்டாந்து கொடுத்தாங்க, இது கேண்டல் மாட்டிட்டாங்கன்னு. இதில் வந்து இப்போ பாருங்கள் எத்தனை பேட்டர்ன் இருக்குது. நீங்களும் என்றைக்கும் போனீங்கன்னா கடைக்கு கண்டிப்பாக உங்கள் குக்கர் செட் கொண்டு போங்க. 1 2 3 4 இந்த மாதிரி குறைஞ்சதுக்கு ஒரு 100-150 டைப் இருக்குது. அதனால் எப்போ நீங்கள் போனாலுமே மூடி மட்டும் கொண்டு போகாதீங்க. கீழே ஒரு அண்டல் வந்து பேட்டர்ன் வேறு இது இதில் செட் ஆகாது, இது இதில் செட் ஆகுது. அதுக்காக என்னோடய வீடியோ கண்டிப்பாக பாருங்கள். உங்களுக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல பெனிஃபிட் இருக்கும். உங்களை மாதிரி கஸ்டமர் சொல்கிறாங்க ஹேண்டல் மட்டும் மாட்டிட்டாங்க. நாங்கள் சொல்லுவோம் இப்போ இதுக்கு நாங்கள் ஹேண்டல் மாட்டினது கீழே உள்ளது கொண்டாந்தால் தான் வளைஞ்சி இருக்கா, நேராக இருக்கா, கிராஸில் இருக்கா, அது மாதிரி தான் நாங்கள் மேலே ஹேண்டல் மாட்ட முடியும். இதனால தான் உங்களுக்கு நான் திருப்பி மைக் பிடிச்சி சொல்லிக்கிட்டு இருக்கேன், என் வீடியோ பாருங்கன்னு, சரிங்களா? என்னை விட பெரிய ரிப்பேரிங் வீடியோலாம் இருக்குது. இருந்தாலும் எனக்கு நீங்கள் ஆதரவு தாங்க. இன்றைக்கி எல்லாம் மிக்சிங் வீடியோ தான் உங்களுக்கு வரும், பாருங்கள். இதை நமக்கு முடித்த பின்ன தான் இவங்களை முடிக்கணும். அது வரைக்கும் இவங்க வெயிட்டிங். சரி ஃப்ரெண்ட்ஸ், அப்போ இந்த வேலையும் இப்போ நடக்காது. கஸ்டமருக்கு ஃபோன் பண்ணணும், அவர் சொல்லார் 2-3 நாள் கழிச்சு தாங்க, இப்போ என்கிட்ட பணம் இல்லை, மெதுவாக செஞ்சால் போகுதுன்னு. அதனால் இதை தூக்கி கீழே வைக்க போகிறோம். நீங்கள் எப்படி எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறீங்களோ அதே மாதிரி என் கஸ்டமரும் சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. மெதுவாக தந்தா போன்னு சொல்லிட்டாங்க. அதனால் இந்த வீடியோ இதோட முடிக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். பிடிக்கும் பாருங்கள். ஒருத்தவங்களை பார்த்த உடனே பிடிக்காது, பார்க்க தான் பிடிக்காது. அதை பார்த்துக்கிட்டே இருங்க, பிடிச்சிக்கிட்டே இருக்கும், சரிங்களா? பை.
உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ரிப்பேரிங் பவானி லைஃப் ஸ்டைல். லவ் யூ. ஜாக்கிரதையா இருங்க, பத்திரமா இருங்க. பாய்.